ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ரீசெண்டாக கூட விஜய் சிஸ்டர்னும் கேட்டிருந்தாங்க சாரீ கலெக்ஷன்லாம் காட்ட சொல்லி. நான் வந்து ரொம்ப நாளாக அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், ஆக்சுவலாக பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் வந்து சாரீஸ் மோஸ்ட்லி வந்து வெளியில் போகும்போது வீட்டுக்கு எங்கே எப்போதாச்சும் தான் யூஸ் பண்ணுறது. மற்றபடி ரெகுலராக காட்டன் வியர்ஸ் தான் மட்டும் வீட்டில் பண்ணுறதுனால சாரீஸ்லாம் வந்து முக்கால்வாசி நான் வந்து பெட்டில் போட்டு தைச்சிட்டேன். ரொம்ப வந்து யூஸ் பண்ண முடியாதது அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீடியோ வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கங்கே வச்சுட்டு இங்கே அங்கேருந்து மாற்றி வச்சுட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 10 மாதம் அந்த மாதிரி ஆச்சு பீரோலாம் வாங்கி. அதுக்கப்புறம் வெளியில் வர புடவை எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் பீரோவில் வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த பக்கம் ஒரு பெரிய சூட் கேஸ்லேயும் அந்த பக்கம் இன்னொரு சூட் கேஸ்லேயும் வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கிறது நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்கிறேன். எல்லாருமே காமிச்சா ரொம்ப லென்த்தாக போயிடும். இன்றைக்கி பாதி மட்டும் காமிக்கிறேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே வச்சிடுறேன், அதுக்கப்புறமா காட்டுறேன். இந்த புடவை வந்து சென்னையில் இருக்கும்போது எடுத்தது. இது வந்து பட்டு புடவை சாவித்திரி பூஜைக்கு. அப்போ வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அம்மா வந்து காசு கொடுத்தாங்க. நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் பட்டு புடவை. இது வந்து பாதி பிளாக்கும் ரெட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஹாஃப். இதெல்லாம் வந்து இப்போ இதில் இருக்க எல்லா சாரீஸுமே என்னோடய 8 இயர்ஸ் நிறைய வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதோட வந்து கம்யூனிட்டி டேப்லையும் ஆட் பண்ணியிருப்பேன். நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து மேரேஜ் அப்போ வாங்கினது. இது வந்து இந்த 1 மினிட் சாரீ மாதிரி இப்படி. ஆனால் ரொம்ப மெலிசாக இருக்குன்னு இப்போல்லாம் வியர் பண்ணுறதில்ல. மேரேஜ் ஆன புதுசில் வந்து வியர் பண்ணியிருந்தேன். இப்படி இருக்கும். அதான் 1 மினிட் சாரீ அந்த டைமில் வந்தது. இப்படி போட்டுட்டு சிங்கிளாக இது வந்து தலை மேலே போட்டுற மாதிரி மட்டும். கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஒடிஷாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்து சென்னையில் மேரேஜ் ஆயிருந்ததுனால ஒடிஷாவில் வந்து எல்லாருக்கும் ஊரில் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த டைமில் வந்து இந்த புடவை வந்து கட்டலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். ஆனால் ரொம்ப மெலிசாக இருந்ததை பார்த்து கட்டணும்னு தோணலை. ஏன்னா மேரேஜ் ஆகி 1.5 வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்திருந்தோம். அப்போ வந்து பையன் வந்து 7 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். நான் வந்து அப்போ வியர் பண்ணல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் வியர் பண்ணலை. இதை அப்படியே வந்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாரீ இதுவும் அதே மாதிரி தான். ரொம்ப ஹெவியான ஸ்டோன்ஸு. இதெல்லாம் வந்து எங்கேயும் வெளியே கட்டிட்டு போயிட்டு வர முடியாது. ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸ்டோன்ஸ்லாம். அதனால் வந்து கட்டுறதில்ல. எங்கேயாச்சும் வெளியில் போனால் வந்தால் எவ்வளோ தான் கட்ட முடியும். ஊருக்கு வந்தால் அப்புறமா மோஸ்ட்லி அவ்வளோவா வெளியில் போகிறதில்ல. இதுவும் அதே மாதிரி தான். அதிகமாக ஸ்டோன் வச்சு ஹாஃப் சாரீ மாடலில் வரும் இல்லையா, ஹாஃப் இந்த கலர் ஹாஃப் அந்த கலர் அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து நான் ரீசெண்ட் டைமில் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து சித்தப்பாவோட பொண்ணு அவளோட 3 புடவை ஒரே மாதிரி எடுத்திருந்தா. எனக்கு ஒன்று, அவளுக்கு ஒன்று, அவங்க தங்கச்சிக்கு ஒன்று. அந்த மாதிரி சிம்பிளான பட்டு புடவை தான், ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது வந்து சின்ன பையன் பிறந்தப்ப 21ஆம் நாள் ஃபங்க்ஷனுக்காக பேர் வைக்கிற அந்த டைமில் வந்து நான் வெளியிலலாம் போகக்கூடாது. ஹஸ்பண்டுக்கு வந்து எப்படி புடவை எடுக்கணும்னு தெரியல. அவர் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்திருந்தார். சின்ன பையன் பிறந்த டைம்னு. ஆமாம். அதுக்கப்புறம் இதுவுமே சென்னையில் இருக்கும்போது சாவித்திரிக்கு எடுத்த புடவை தான், பட்டு புடவை. அப்போலாம் வந்து இங்கே வந்து காட்டன் சாரீஸாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து எனக்கு அப்போ வந்து தெரியாது. நான் வந்து இந்த மாதிரியாக எடுத்துட்டேன். இது வந்து பாதி வந்து பட்டு இருக்கும், மீதி வந்து சிம்பிளான இந்த மாதிரி பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கும், ஹாஃப் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ ரீசெண்டாக கல்யாணத்துக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா சென்னைக்கு, அப்போ வந்து சித்தி வாங்கி கொடுத்தாங்க. ரெட் கலர் பட்டு புடவை. இது வந்து ஃபுல்லாகவே ரெட்டு தான். க்ரீன் வந்து முந்தானையில் மட்டும் இருக்குது இந்த மாதிரி. இது வந்து ரீசெண்ட் டைம் சென்னை போயிட்டு வந்திருந்தப்போ அம்மா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் வேண்டான்னு சொன்னால் கூட கேட்கல. நான் தான் சொல்லியிருக்கேன்ல அம்மாவை பற்றி ஆல்ரெடி. அந்த மாதிரி மந்த்லி காசு கொடுத்து வாங்குறது வேலை செய்கிற இடத்துல அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் காசு வந்து கம்மி தான். நான் சரின்னு எதுவும் சொல்லலை. இதுவும் அதே மாதிரி பட்டு புடவை. இது வந்து அம்மாவுக்கு சித்தி கொடுத்துருந்தாங்க. அப்படியே பிரிக்காமல் அம்மா வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கட்டிக்க சொல்லி. அதனால் எனக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இது வந்து ஜஸ்ட் எங்கன்னா வெளியில் போகும்போது டக்குன்னு இதை தான் எடுப்பேன். ரெட் கலரில் ப்ளவுஸ் வந்து இதுக்கு நான் வாங்கிட்டேன், தைக்கலை.
இந்த மாதிரி வெல்வெட்டு யூஸ் பண்ணிக்கிறது. இந்த புடவை ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது வந்து இந்த வருஷம் சாவித்திரிக்கு நான் சென்னையில் இருந்தபோது வாங்கினது. சென்னையில் இருக்கும்போது சாவித்திரி பூஜை வந்ததுனால சரி அங்கே வந்து இந்த மாதிரி புடவை வாங்கிக்க சொன்னாங்க அம்மா, அதனால் இந்த மாதிரி புடவையை வாங்கிக்கிட்டேன். இதுவும் ஒரு சிம்பிளான எம்ப்ராய்டரி சாரி தான். வெளியில் போகும்போது வரும்போது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த முந்தானியில் மட்டும் நல்லா ஹெவியாக வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். எனக்கு கலர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். துணியும் சாஃப்ட்டு, கலரும் நல்லாயிருக்கும், நல்லா பிடிக்கும். இதுவும் அதே மாதிரி தான் சிம்பிளான ஒரு புடவை. வெளியில் போகும்போது வரும்போது யூஸ் பண்ணலாம். இது வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை சென்னை போயிட்டு வந்தேன். அப்போ வந்து ஹஸ்பண்ட் வாங்கிக்க சொன்னார்னால இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கினேன். முந்தானை வந்து இந்த மாதிரி பார்டர் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி புடவை ஃபுல்லாகவே ரெட்டு தான். நான் ரெட்டு கலர் புடவை வச்சுருந்தேன், எங்கள் சின்ன நாத்தனாருக்கு கொடுத்துட்டேன். இது வந்து கல்யாணத்துக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, சித்தி சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு. அவங்க வீட்டில் வந்து அம்மாவுக்கு ஆக்சுவலாக வாங்கி கொடுத்தாங்க. இதை அம்மா வந்து கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. எப்படியும் எந்த புடவை கொடுத்தாலும் அவங்க நல்ல புடவையெல்லாம் கட்ட மாட்டாங்க, எனக்கு தான் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த புடவை ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. கலரும் சரி, அந்த டிசைனும் சரி. இந்த புடவை கட்டி தான் இப்போ வந்து தமிழ் டிபி வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன் யூடியூப்பில். ஹஸ்பண்டோட இந்த புடவை கட்டிட்டு அப்புறம் ஒரு நின்று ஃபோட்டோ பிடிச்சிருந்தோம். இதுவும் அதே மாதிரி ரெகுலராக வீட்டில் எங்கேயாச்சும் போயிட்டு வரும்போது யூஸ் பண்ணுறது தான். ரொம்ப பழைய புடவை தான், சிம்பிளாக இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒடிஷாவுக்கு வந்த புதுசில் இல்லை, ஒடிஷாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே எங்கள் ஓரக்குத்தி, சின்ன ஓரக்குத்தி இருக்கா இல்லையா, அவளோட கல்யாணம். ஒரு குட்டி பையன் கூட விளையாடுவானே, அவங்க அப்பா கல்யாணத்துக்கு, அதாவது அவர் வந்து கொழுந்தனார், அவங்க கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒடிஷா வந்த டைம். அப்போ வந்து ஒடிஷாவுக்கு மந்த்லி வருஷத்துக்கு ஒரு முறை மாதம் வருவோம். அப்போ வந்து எடுத்து புடவை இது வந்து அவங்க கல்யாணத்துக்கு எடுத்தது. அப்போ வந்து என் சின்ன பையன் 4 மாதம் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், சின்ன பையன் வயிற்றில் இருந்தான். அப்போ வந்து இந்த புடவை வந்து வாங்கியிருந்தேன் மேரேஜுக்கு கட்டுறதுக்காக, கொழுந்தனார் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சென்னையில் இருக்கும்போது வாங்கினது தான், இங்கே வாங்கலை. சென்னையில் இருக்கும்போது இல்லை, இது வந்து ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா தான் அம்மா வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து அம்மாவும் ஹஸ்பண்டும் வரும்போது ஒரு தடவை வாங்கிட்டு வந்தாங்க இந்த புடவை. அதுக்கப்புறம் இது வந்து வீடியோவில் வந்து நான் ஃப்ளைட்டில் இருந்து வந்தோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து ஒடிஷாவுக்கு வந்த டைம், ஒடிஷாவுக்கு எப்போ வந்தோமோ அதுக்கப்புறம் போகலையோ, அப்போ இந்த புடவை தான் கட்டிட்டு வந்தேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வரும்போது இந்த புடவை கட்டிட்டு வந்தேன், முதல் ஃப்ளைட்டில். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அங்கே வந்து அம்மாவுக்கு அந்த புடவை கொடுத்தாங்க, எனக்கு வந்து இந்த புடவை வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நிறைய கலர்ஸ் காமிச்சாங்க, எது வேணும் எடுத்துக்க சொல்லி. நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். இது நல்லா சாஃப்டாக இருந்தது, எனக்கு இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் இதையும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ப்ளவுஸ் இன்னும் தைக்கலை. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது புடவை. ஆனால் என்னென்னா கட்டினா அப்படியே சறுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப சறுக்குது. அதுக்கப்புறம் இதுவுமே சென்னையில் இருக்கும்போது எடுத்தது தான். ஒடிஷாவுக்கு வர டைமில் ஒரு டைம் வரும்போது எடுத்த புடவை. ஆனால் ஃபுல்லாக வந்து ஜிகினாலாம் பொட்டோம் இப்படி தெரியுதுங்களா. இது வந்து கீழே இந்த இடத்துல நான் வர மாதிரி இருக்கும், ப்ளீட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த நெட் புடவை ரொம்ப நாளைக்கு முன்னே நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போமே, அந்த மாதிரி தான் ஆன்லைனில் வாங்கின புடவை. இந்த க்ரீன் கலர், இது வந்து மோஸ்ட்லி ஒயிட் கலரும் கோல்டன் கலரும் வரும். நான் வந்து கோல்டன் கலர் வாங்கி இந்த வெல்வெட் புடவை அது வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே மோஸ்ட்லி சென்னையில் இருக்கும்போது வாங்கினது தான். ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா மோஸ்ட்லி அந்தளவுக்கு வாங்கலை. இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது முதல் வாங்கி கொடுத்த புடவை. ஆக்சுவலாக எனக்கு எப்படி புடவை வந்து சூஸ் பண்ணணும்னு தெரியாது அந்த டைமில். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும், மேரேஜ் ஆகி 11 வருஷம் ஆச்சு. அப்போனா ஒரு 13 வருஷம் இருக்கும் இந்த புடவை வாங்கி. அப்போ வந்து எனக்கு எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியாது. நானும் புடவையே அது வரைக்கும் கட்டினதில்லை. எப்போவுமே சுடிதார் தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி.
இந்த மாதிரி புடவை எனக்கு நல்லா இருந்தது, பார்க்கணுமா எப்படி சூஸ் பண்ணோன்னு தெரியலை. ஹஸ்பண்ட் நான் அம்மா 3 பேரும் போயிட்டு வந்தோம். அம்மா வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரி நானும் வந்து இதை எடுத்தேன். நல்லா ஜிகின்னு இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த புடவை லவ் பண்ணும்போது ரொம்ப எமோஷ்னலான ஒரு புடவை. ஏன்னா இதில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். கல்யாணம் ஆகி வந்த புதுசில் ஹஸ்பண்ட் புடவை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்கள் நாத்தனார் கூட அந்த புடவை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி. அது அப்போ வந்து 2 புடவை, அதில் ஒரு புடவை இதுதான். இதில் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா இந்த மாதிரி பட்டு பார்டர்லாம் இருக்கும். நானாக தான் சூஸ் பண்ணேன். ஹஸ்பண்ட் காசு கொடுத்தாங்க. கல்யாணம் ஆன புதுசில் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து கிருஷ்ணரோட அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புடவை பார்க்குறதுக்கு. தெரியுதா? கிருஷ்ணர் ராதா கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ராதா கிருஷ்ணர் கிடையாது, கிருஷ்ணரும் யசோதா அம்மாவும் இந்த மாதிரி. இந்த புடவை ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வாங்கி கல்யாணத்துக்கு அப்புறமா முதல்ல வாங்கின புடவை. ஆனால் ஹஸ்பண்டும் 2 வாங்கி கொடுத்தாரு. இன்னொன்று வந்து கேரளா ஸ்டைலில் ஒரு புடவை இருந்தது. அது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. அது எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் அந்த புடவை தான் அடிக்கடி வியர் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சென்னையில் இருக்கும்போது அந்த புடவை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பசங்க பிறந்த டைமில் வந்து கீழே போட்டு படுக்க வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த புடவை வந்து 2 புடவை, மெரூன் கலர் ஒன்று, இந்த கலர் ஒன்று. மெரூன் கலர் வந்து எங்கள் நாத்தனார் எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இன்னொரு புடவை. இதுவும் வந்து அப்படியே வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது வரும்போது எவ்வளோதான் வியர் பண்ணுறது, நான் வெளியவே போகிறதில்ல. இவ்வளோ புடவையும் வந்து வியர் பண்ணுறது இல்லை. இது வந்து கொஞ்சம் நல்லா வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்க புடவைங்க என்கிட்ட இருக்கிறதுல. மீதியெல்லாம் வந்து அங்கே வந்து அந்த சூட் கேஸில் வச்சுருக்கேன். சூட் கேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் அதே மாதிரி இன்னொரு சூட்கேஸ் அந்த பக்கம் வீட்டில் மேலேயும் இருக்குது, அது மேலேயும் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் இப்போ இதெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் சமைச்சு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு 10 மணிக்கு லைவில் வரணும். ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு சேஃபாகவும் பத்திரமா வருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.